ஸோ எஸ் வெல்கம் டு எட் அனதர் ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ. அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்துட்டு நான் என்கியூவில் இப்போ ஏஎம் செஷனில் எடுத்த ஒரு ஷார்ட் ட்ரேட் பற்றியோட ஷார்ட் ட்ரேடோட ரிவ்யூ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பர்டிகுலர் ட்ரேடை வந்துட்டு நான் ஏன் எடுத்தேன், இன்றைக்கி எதுக்கு பேங்க் ஹாலிடே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இன்றைக்கி பெருசாக ட்ரேட் பண்ணக்கூடாது, பட் இன்றைக்கி இருக்கிறப்பயே நான் ஏன் ட்ரேட் எடுத்தேன், எந்த அக்கௌண்ட்டில் ட்ரேட் எடுத்தேன்றதை பற்றியும் நம்ம கம்ப்ளீட்டாக வந்துட்டு பார்க்க போகிறோம். பிகாஸ் பேங்க் ஹாலிடேஸ் ஆர் ஆல்வேஸ் லோ ப்ராபிலிட்டி டே, பட் நமக்கு ஒரு கிளியர் டார்கெட் வந்துட்டு இருந்துச்சுன்னா 9:30க்கு வந்து அந்த டார்கெட் டெலிவர் பண்ணிடும். ஸோ நான் அந்த ரீசனால தான் நான் வந்துட்டு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஆல்சோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரேஞ்ச் வந்துட்டு எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் ஏஎம் செஷன் வந்துட்டு முடிய போகுது. இட்ஸ் 11 ஆல்ரெடி. லஞ்ச் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும் இனிமேல். பட் இப்போதைக்குமே இந்த ஹோல் டேயுமே ரேஞ்ச் வந்துட்டு எவ்வளோ சின்னதாக வச்சுருக்குன்றதை வந்துட்டு பார்த்தா தெரியும். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி டெய்லி சார்ட். டைம் ஃப்ரேம்ஸ் வந்துட்டு இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் டெய்லி சார்ட். பார்த்தீங்கன்னா தெரியும் வி ஆர் லைக் கிளியர்லி புல்லிஷ். ஷார்ட் ஆஃப்ல வந்துட்டு கிளியர் புல்லிஷ், ரிஜெக்டிங் ஆல் தி லோஸ், க்ளோசிங் above all the highs, and whenever highஸ்க்கு ரீடெஸ்ட் ஆகுறப்ப இட்ஸ் பீன் சப்போர்ட்டிங் ப்ரைஸஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரிஜெக்டிங் த லோஸ், க்ளோசிங் above the highs, இங்கே. ஸோ பேசிக்கலி ஆர்டர்ஃபில் வந்துட்டு புல்லிஷாக இருந்துச்சு. நீங்கள் சார்ட்டை வந்துட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தாலே தெரியும் தட் மார்க்கெட் இஸ் கோயிங் டு கோ ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மார்க்கெட் வந்துட்டு ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரே கேண்டில் வந்துட்டு இந்த ஹைஸை போய் தூக்கிடாது. ப்ரைஸ் வந்துட்டு மேலே போகும், ஒரு ப்ரீமியம் அறைக்கு போய் சின்னதாக ரீப்ரைஸ் நடக்கும். பிகாஸ் மார்க்கெட் மேலே போகும், இம்பல்ஸ், retrace and expansion, retrace, expansion, retrace. This is how like market delivers price. ஒரே டைரக்ஷனில் ப்ரைஸ் வந்துட்டு இப்போ இங்கே இருக்க கேண்டில் இந்த ஹைஸுக்கு வந்து டேரெக்டாக போய் அப்படியே டெலிவர் பண்ணிடாது. மார்க்கெட் மூவ்ஸ் ஆர் சீக்ஸ் ஃபேர் வேல்யூ. எந்த சைட் போனாலும் ஒரு சைடில் இருக்க ஃபேர் வேல்யூவில் ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காமிக்கும். அது கம்ப்ளீட் ரிவர்ஸலாக ரீட்ரேஸ்மெண்ட்டான்றதை வந்து நமக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் இன்னும் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தா தான் தெரியும். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி டெய்லி சார்ட். அண்ட் வந்துட்டு நான் ஃப்ரைடே என்னோட ட்விட்டரில் ரேட் பிரேக் டவுன் வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஐ வாஸ் ஹேவிங் திஸ் பர்டிகுலர் இன்வர்ஷன் எஃப்இஜி ஆஸ் மை ட்ரா. ஸோ ப்ரைஸ் ப்ரீவியஸ் டேக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கு மேலே ப்ரைஸ் போயிட்டு ஐ வாஸ் வாண்டிங் டு சி இஃப் ப்ரைஸ் ரீச்சஸ் திஸ் இன்வர்ஷன் எஃப்இஜி விச் இஸ் இன்வர்ஷன் பிசி, பை சைட் இம்பேலன்ஸ், செல் சைட் இன்எஃபிஷியன்சி. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக வி ஹேட் திஸ் டைனி இன்வர்ஷன். பார்த்தீங்கன்னா விக் அங்கே சப்போர்ட் பண்ணி மேலே போயிருக்கும். இது எல்லாமே என்னோட ஜேர்னல் எழுதி வச்சேன். என்னோட ஜேர்னலையும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ட்ரேடையும் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி எடுத்த ட்ரேடுமே. ஃப்ரைடே வாஸ் அ பேப்பர் ட்ரேட் ஃபார் மீ பிகாஸ் என்னோட மேஜர் டார்கெட்ஸ் வந்துட்டு ரீச் ஆகிருச்சு. அண்ட் பெருசாக எனக்கு ட்ரேட் பண்ணுற மைண்ட் உள்ள நல்ல ப்ராஃபிட்ஸ் இருந்தால் ஐ டென்ட் வாண்டட் டு கிவ் பேக் ஆல் மை ப்ராஃபிட். ஸோ இருந்தாலும் நான் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பேப்பர் ட்ரேட் மட்டும் நான் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஸோ அதோட நான் கம்ப்ளீட் ரிவ்யூவும் போட்டிருந்தேன். என்னோட பயஸ் இதுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு நான் லைக் ஹையர் ப்ரைஸஸில் எதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக லீன் ஆகிருந்தேன்றதையும் நான் சொல்லிட்டேன். டுடே லைக் ஜஸ்ட் லுக்கிங் அட் டெய்லி டைம் ஃப்ரேம், நான் இந்த பர்டிகுலர் ரிஜெக்ஷன் பிளாக்குக்கு ப்ரைஸ் போவான்னு சொல்லிட்டு ப்ரீ மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்போயும் 9 மணிக்கு உட்காருவேன். 9 மணிக்கு உட்காந்து நான் மேக்ஸிமம் ஜேர்னல் பண்ணுவேன். 9:20க்கு வந்து அந்த எக்ஸ்பான்ஷன் ரேட்ஸ் இருந்தாச்சுன்னா பார்ப்பேன். இல்லைனா வந்து 9:30 ஜூடாஸ் பிளேக்கு வந்துட்டு நான் விட்டுருவேன் ப்ரைஸஸை. ஸோ அதே மாதிரி லைக் இன்றைக்கி நான் ஜேர்னல் பண்ணுறப்ப என்னோட டார்கெட் வாஸ் இந்த ரிஜெக்ஷன் பிளாக். ஏன் பர்டிகுலராக இந்த ரிஜெக்ஷன் பிளாக்னா, இது வந்துட்டு ஒரு நியூ டே ஓப்பனிங் கேப் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் நல்லா லைக் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைனி நியூ டே ஓப்பனிங் கேப் இங்கே இருக்குது. அது போக இவ்வளோ பெரிய மேசிவ் செல் ஆஃபுக்கு காரணமாக இருந்த ஒரு ஓப்பன், இந்த ஓப்பன் இட் வுட் பி லைக் சென்சிட்டிவ் இன் லோவர் டைம் ஃப்ரேம். ஹையர் டைம் ஃப்ரேமில் இதை ஜாலியாக உடச்சிட்டு போயிடும் ப்ரைஸ். பட் ஆனால் லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேட்ஸை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறப்ப இந்த லெவல்ஸ், சின்ன சின்ன லெவல்ஸ் வந்துட்டு நம்ம பார்ஷியல்ஸ் புக் பண்ண, டார்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். என்னோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கே டெய்லியிலேருந்து டேரெக்டாக நான் 4 ஹவர் போகிறேன், சாரி 6 ஹவர் போகிறேன். ஸோ 6 ஹவருக்கு போன உடனே லைக் டேரெக்டாக நான் என்னோட பயஸை வந்துட்டு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இங்கே இருக்கா ஆட் இஎஸ். ஒன்ஸ் இஎஸ் ஆட் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். எஸ் இந்த படி ஓகே கிராஸ் ஹேர் இருந்தால் தான் அவங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 6 ஹவர் சார்ட் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ 6 ஹவர் சார்ட் தான் வந்து நான் மெயினாக வந்து என்னோட ட்ரேட்ஸை வந்துட்டு பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ மை ட்வீட். I'll just show you my tweet இங்கே. So been using such 6 time frame to probe my bias and frame states over H4. Results are solid. Overall H4 makes more sense since it's basically an extended
செஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று 6:30 மணிக்கு ட்வீட் போட்டிருந்தேன். ஏன் 6 ஹவர்னா பேசிக்கலி ஒரு நாளை வந்து நம்ம ஒரு நாளாக பிரித்தோம்னா முதல்ல ஸ்டார்ட் ஆகுறது ஏஷியா, ரைட்? முதல்ல ஸ்டார்ட் ஆகுறது நமக்கு ஏஷியா, ஏ ஏ அதுக்கடுத்து லண்டன், அதுக்கடுத்து என்ஒய், அதுக்கடுத்து பிஎம் செஷன். ஸோ பேசிக்கலி அந்த மொத்த டோட்டல் எக்ஸ்டெண்டட் செஷனோட லிக்விடிட்டியையும் இந்த 6 ஹவர்ஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பெட்டர் 4 ஹவரோட 6 ஹவர் அப்படின்றது வந்துட்டு என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமையும் போகலாம். இதை வந்துட்டு நான் ஃபுல்லாக போட்டு விட்டுறேன். எக்ஸ்டெண்ட் டு ரைட், சாரி லெஃப்ட், மிட் லைன் வந்துட்டு இருக்கட்டும். பிகாஸ் மிட் லைனில் வந்து நான் என்னோட ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு செக்யூர் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ இது நம்மளோட அடுத்த கேண்டிலோட ஓப்பன். திஸ் இஸ் ஆர் என் டாக் ஃபார் டுடே. இது நான் லைக் லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டேரெக்டாக 6 ஹவர் போயிட்டு இங்கே இந்த க்ளோஸ் வந்துட்டு வச்ச உடனே லைக் லோவர் டைம் ஃப்ரேம் வந்துட்டு பார்த்த உடனே ஓகே ப்ரைஸ் வாஸ் ப்ரைஸ் வந்துட்டு இஸ் நாட் வில்லிங் டு கோ ஹையர்ன்றதை பற்றி எனக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருச்சு. சரி, நான் ப்ரைஸ் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ஆல்மோஸ்ட் இட் வாஸ் அரவுண்ட் இங்கேன்னு வச்சுக்கோங்களேன். இட் வாஸ் அரவுண்ட் இங்கே. ப்ரைஸ் வந்து மேலே போய் மேனிப்புலேட் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. எங்கே போயிட்டு திரும்பினான்றதை வந்து நம்ம இங்கே பார்த்தோன்னா இந்த H6ஓட ரேஞ்ச், ப்ரீவியஸ் ரேஞ்சை வந்துட்டு மார்க் பண்ணலாம். இங்கே போய் பார்த்தா ப்ரைஸ் பியூட்டிஃபுல்லாக இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ரேஞ்சோட 75%லேருந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆச்சு, மேலே போச்சு, ரிஜெக்ட் ஆச்சு. ஆல்சோ வி ஹேட் இந்த எஸ்எம்டி ஹையர் டைம் ஃப்ரேமில் வி ஹேட் திஸ் எஸ்எம்டி. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைஸை வந்துட்டு எடுக்கவே இல்லை. இங்கே இருக்க அந்த கேண்டில் இந்த ஹைஸ் மேலே போயிடுச்சு இஎஸ். ஆனால் இங்கே அந்த ப்ரைஸ் வந்துட்டு எடுக்கலை. இட் வாஸ் ஃபார் இந்த கடைசி கேண்டில் வரைக்கும். ஆனால் மறுபடியும் இந்த பர்டிகுலர் கேண்டிலில் ப்ரைஸ் வந்து எடுத்துருச்சு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு, லோவர் டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு. ஐ வாஸ் லைக் ஷார்ட் இன் இஎஸ் பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இஎஸ் வந்துட்டு பியரிஷாக இருக்குது. 2 ரீசன்ஸ்காண்டி. ஒன்று, ப்ரைஸ் டூ மச் ஆஃப் ப்ரீமியமில் இருக்குது. இன்னொன்று, லோவர் டைம் ஃப்ரேமில் எஸ்எம்டி வந்துட்டு இங்கே லோவர் ஐஸ் வச்சுருக்கு, இங்கே ஹையர் ஐஸ் வச்சுருக்கு. ஸோ திஸ் வாஸ் தி ரீசன் லைக் நான் வந்துட்டு என்னோட இஎஸ்ல லைக் என்கியூவில் வந்துட்டு ட்ரேட் எடுத்ததுக்காண்டி இங்கே ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு. ப்ரீவியஸ் கேனலோட ஸ்வீப் அண்ட் பேசிக் ஆர்சிடி பிரின்சிபல்ஸ் படி உங்களோட டார்கெட் ப்ரீவியஸ் கேண்டலோட ரேஞ்சோட 50% வந்துட்டு உங்களோட முதல் டார்கெட்டாக இருக்கணும். பட் 50%க்கு கீழேயே ஒரு ப்ராப்பர் லிக்விடிட்டி இருந்துச்சு. தட்ஸ் ஆர் லண்டன் லிக்விடிட்டி. அண்ட் ஆல்சோ ஹையர் டைம் ஃப்ரேம் லெவலையும் நான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். திஸ் H6 லோஸ் வாஸ் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. ரொம்ப ரொம்ப நாள் எனக்கு நான் சப்போஸ் லக்கியாக இருந்தால் அந்த லோஸ் வரைக்கும் போவான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஃபுல்லாக போவான்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. நவ் வி ஹாவ் திஸ் எஸ்எம்டி அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு இப்போ ஹையராக போய்கிட்டு இருக்கு. இப்போ லோவர் டைம் ஃப்ரேம் வந்தேன்னா லோவர் டைம் ஃப்ரேம் ஹேஸ் லாட் ஆஃப் என்ன சொல்கிறது, சின்ன சின்ன சிக்னேச்சர்ஸ். வில் ஜஸ்ட் கோ த்ரூ இட் ஆல். ஓகே, இது லண்டனோட லோஸ், ரைட்? இந்த லண்டனோட லோஸ் தான் வந்து நான் லைக் முதல்ல போவான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வி ஹேட் திஸ் நியூ டே ஓப்பனிங் கேப், நியூ வீக் ஓப்பனிங் கேப்பும் வந்துட்டு இதுதான். ஸோ இப்போதைக்கு நம்ம நியூ டே ஓப்பனிங் கேப் தான் எனக்கு வந்து டெம்ப்ளேட் இருக்குது. சாரி, எங்கள் என்வாக் டெம்ப்ளேட் இருக்குது. ஓகே, நல்லதாக போச்சு. என்வாக் வந்துட்டு டெம்ப்ளேட் இருக்குது. நியூ டே ஓப்பனிங் கேப்பும் இதுதான், நியூ வீக் ஓப்பனிங் கேப்பும் வந்துட்டு இதுதான். ஸோ நியூ வீக் ஓப்பனிங் கேப்பும் வந்துச்சு. இந்த இதோட 50%ஐயும் நான் வந்துட்டு என்னோட டார்கெட்ஸுக்கு வந்து பார்த்துருந்தேன். எக்ஸாக்ட்லி அட் 50%. ஸோ இந்த 50%ம் இருக்குது, இந்த டெய்லி இன்வெர்ஷனோட 50%ம் வந்துட்டு இங்கே இருக்குது. நவ் 4 ஹவரில் வந்துட்டு ஒரு நல்ல இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து ரிவர்ஸ் பண்ணி வந்துச்சு. பட் 4 ஹவரை நான் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. 6 ஹவர்லேருந்து டேரெக்டாக 1 ஹவர். இங்கே அந்த H6ஓட ஹைஸ், ஸ்வெப்ட், எஸ்எம்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிபனாச்சி வந்துட்டு யூஸ் பண்ணிங்க. இந்த ஹைஸ் டு இந்த லோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஹையர் டைம் ஃப்ரேமில் ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரிலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். அண்ட் ஆல்சோ லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்துட்டு ரீப்ரைஸ் ஆகியிருக்கு கீழே போகிறதுக்காண்டி. இப்போது இந்த பர்டிகுலர் செஷன் ஆஃப் ப்ரைஸ் ஆகட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பர்டிகுலர் செஷன் இந்த ஒரு 4 கேண்டில் 1 2 3 and 4. ஓகே, இப்போது
பெரிய ரேஞ்ச் வந்து வச்சிருச்சு. ஒரு ரேஞ்ச பவர்ஃபுல்லா மாத்துறது என்ன? இஃப் இஃப் சப்போஸ் சம்மோன் இஸ் வில்லிங் டூ கமெண்ட், அ வீடியோ வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு போய் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஒரு பெரிய ரேஞ்ச் வந்துட்டு இருக்கு. அந்த ரேஞ்ச இன்னும் பவர்ஃபுல்லா மாத்துறது ஒரு சின்ன சிக்னேச்சர் இருக்கு. அந்த சிக்னேச்சர் என்னன்னு சப்போஸ் தெரிஞ்சுச்சுன்னா பாருங்க, இப்போ இந்த சார்ட்லயே வந்துட்டு இருக்கு. நான் நெறைய தடவ ட்ரேட் பிரேக் டவுன்ஸ்ல சொல்லியிருக்கேன். வீக்லி ரிவ்யூஸ்லயும் சொல்லியிருக்கேன். நான் ஷார்ட்ஸாவும் போட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில கோல்டுக்குமே வந்து நான் டிஸ்கார்ட்ல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சப்போஸ் உங்களால என்கேஜ் பண்ணணும்னு நெனைச்சீங்கன்னா, ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ரேஞ்ச பெட்டர் ரேஞ்சா மாத்துறது இஸ் அனதர் ரேஞ்ச். ஸோ லெட்ஸ் சே நான் வரைஞ்சிடுறேன். ரொம்ப பெருசா டைம் இல்ல. இதுதான் வந்துட்டு ஒரு கேண்டில்னு வச்சுக்கிறோம். சாரி. ஐயோ! ரொம்ப மோசமா இருக்கு. வேணாம். இருங்க. வந்துட்டு இது போட்டுறேன். ஓகே. இதுதான் வந்து ஒரு கேண்டில்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அஸ்யூம். ஓகே. ஜஸ்ட் அஸ்யூம் திஸ் இஸ் யுவர் கேண்டில் அண்ட் திஸ் இஸ் அவர் ரேஞ்ச். ஒரு ரேஞ்ச அட ஆல்டா இதுதானே. ஓகே. இதுதான். ஒரு ரேஞ்ச இன்னும் பெட்டரா மாத்துறது, இன்னும் ஒரு ரேஞ்ச். இது எந்த விதமான கேண்டிலா வேணாலும் இருக்கட்டும். ஒரு ரேஞ்சுக்குள்ள இன்னொரு கேண்டில் வந்துட்டு இன்சைட் பார் கேண்டிலா க்ளோஸ் ஆச்சுன்னா, தட்ஸ் கோனா பி பவர்ஃபுல். வெரி பவர்ஃபுல். ஸோ, இப்போ நீங்க இந்த ஒரு ஒரு பியரிஷ் பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு சப்போஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, இந்த ஹைஸோட ரேஞ்ச் ஸ்வீப் பண்ண உடனே டைரக்ட்டா வந்துட்டு இந்த மெயின் ரேஞ்சோட லோஸ வந்துட்டு நீங்க டார்கெட் பண்ணலாம். நீங்க மெயின் ரேஞ்சுக்கு போயிட்டு தான் கீழ வரணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் சம்திங் லைக் ஐ நோட்டிஸ்ட் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பெருசா இத யாரும் சொல்லிக் குடுக்கல. பட் நான் நோட்டீஸ் பண்ணது என்னோட சார்ட்ல. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ரேஞ்ச் இருந்துச்சு. இங்க ஒரு ரேஞ்ச் இருந்துச்சு. 2 ரேஞ்ச் இருந்துச்சு. அண்ட் அந்த ரேஞ்சையும் பவர்ஃபுல்லான ரேஞ்சா மாத்தி விட்டுருச்சு. ஸோ திஸ் இஸ் ஆர் மெயின் ரேஞ்ச். திஸ் இஸ் ஆர் சப்பார்டினேட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இங்க பிரைஸ் இந்த ஹைஸ ஸ்வீப் பண்ணுச்சு. ஸ்வீப் பண்ணப்ப வி ஹேட் அனதர் எஸ்எம்டி. இந்த லோஸ் கூட அண்ட் ஆல்சோ இது 8:30க்கு அப்புறம் நடந்திருந்துச்சு. நவ் வி வில் ஜஸ்ட் டைரக்ட்லி கோ டூ அ இந்த பிரைஸ் நமக்கு தேவை கிடையாது இப்போதைக்கு. பிகாஸ் நான் பார்த்துக்கிட்டு இருந்தது இதுதான். இது மறுபடியும் ஒரு புது ரேஞ்ச். ஓகே. இது எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்வீப் பண்ணலாம். இது நமக்கு தேவை கிடையாது இப்போதைக்கு. இதுதான் வந்து நம்மளோட H6 ஹைஸ் அண்ட் இது ஃபார்ம் ஆனது ட்ரூ டே ஓப்பனுக்கு அப்புறமேலு. ட்ரூ டே ஓப்பனுக்கு அப்புறமேல் ஃபார்ம் ஆயிருக்கு. அத லைக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூ டே ஓப்பன் இங்க 8:30யோட ஓப்பனிங் இஸ் ஆல்மோஸ்ட் ஹியர் இஃப் ஐ அம் நாட் ராங். எக்ஸாக்ட்லி 8:30யோட ஓப்பனிங் இங்க. வி ஹேட் திஸ் பியூட்டிஃபுல் எஸ்எம்டி. ஹையர் டைம் ஃப்ரேம்லயும் எஸ்எம்டி இருந்துச்சு. லோவர் டைம் ஃப்ரேம்லயும் எஸ்எம்டி இருந்துச்சு. இங்க ஒண்ணு நோட்டீஸ் பண்றீங்களா இல்லையான்னு தெரியல. நோட்டீஸ் பண்றீங்கன்னா, இன்னைக்கு வந்து சாட்ஸ்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கீழ கமெண்ட்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 8:30 சாரி ட்ரூ டே ஓப்பன் 8:30 ஓப்பனிங் இருக்கு. ஓகே. ஸோ கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் சப்போஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா. நான் இது லைக் நான் சாட்ல நோட்டீஸ் பண்ணது. புது கான்செப்ட் வந்துட்டு இப்போ இவனா ஒண்ணு கிரியேட் பண்றான். இது யாரும் சொல்லி தரலன்னு சொல்லிட்டு வந்துராதீங்க. நான் கத்துக்கிட்ட சிக்னேச்சர்ஸ நான் ஒரு ஜர்னல் மாரி யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட YouTubeஅ. கொஞ்சம் ஜெனரஸா எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லி தரேன், ஷேர் பண்றேன். சப்போஸ் இது உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா, ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, அண்ட் சில முட்டா பயலுக அதாவது நியூயார்க்ல ட்ரூ டே ஓப்பன வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எந்த விதமான ரகம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இங்க பார்த்தீங்கன்னா, ட்ரூ டே ஓப்பனுக்கு ஹைஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு. பிரைஸ் ட்ரூ டே ஓப்பன்ல இருந்து பெரிய ரிஜெக்ஷன் குடுத்துச்சு. பிரைஸ் அதுக்கப்புறம் ட்ரூ டே ஓப்பனுக்குள்ளேயே வரல. ஏன்னா, த ஹை இஸ் ஃபார்ம்ட். ட்ரூ டே ஓப்பனுக்கு அப்புறமா ஃபார் சம் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இங்க அகைன் 8:30 ஃபார்ம் ஆச்சு. இப்போ இந்த 8:30க்கும் இந்த ட்ரூ டே ஓப்பனுக்கும் நடுவுல இருக்கிற கேப் வந்து இஃப் இட் இஸ் ஸ்டில் கன்சாலிடேட்டிங் தட் இஸ் அ ஃபேர் வேல்யூ ஃபார் யூ டூ என்டர். சிம்பிள். இப்போ இங்க இந்த 8:30யோட ஓப்பனிங்க்கும் ட்ரூ டேவோட ஓப்பனிங்க்கும் நம்ம ஃபிபனாக்கி யூஸ் பண்ணுவோம். வில் கோ வித் குவாட்ரன்சி. ரைட். இப்போ நம்ம கன்சாலிடேட் ஆயிக்கிட்டு இருக்கோம். நமக்கு கீழ இல்லன்னா மேல ஒரு ப்ராப்பர் டார்கெட் வந்துட்டு இருந்துச்சுன்னா, இத ஒரு ஃபேர் வேல்யூன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம என்டர் ஆகுறதுக்கு. நம்ம மேக்ஸிமம் ஒரு நல்ல ஃபேர் வேல்யூல தான் என்டர் ஆக போவோம். தட் வுட் பி பிரீமியம் ஃபார் ஷார்ட்ஸ், டிஸ்கவுண்ட் ஃபார் லாங்ஸ்.
நம்ம இத பல டைமென்ஷன்ஸ்ல வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நம்ம ஏற்கனவே ஹைஸ்ல தான் இருக்கோம். கண்ணால பார்த்தாலே தெரியுது. பட் இத இன்னும் ப்ரிசைஸா வந்துட்டு பார்க்கணும்னா, we can consider using the gap between ட்ரூ டே ஓப்பன் அண்ட் 8:30 ஓப்பன் as a fair value. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இந்த லோவர் 25% ஆஃப் குவாட்ரண்ட்ல வந்துட்டு பிரைஸ் க்ளோஷர் வந்துட்டு பண்ணிருக்கு. 15 மினிட்ல போனா க்ளோஷரே கிடையாது. எப்படி ரிஜெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. அண்ட் ஆல்சோ அத கன்ஃபார்ம் பண்ற மாரி வி ஹேட் திஸ் பியூட்டிஃபுல் எஃப்இஜி. அண்ட் எஃப்இஜி இது ரொம்ப ஓவரா இருக்கும். பட் ஆனா இது ஆஃப்டர் 6க்கு அப்புறமேலு ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் 5 மினிட் எஃப்இஜி. நீங்க ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் 9:30க்கு அப்புறம் தான் லைக் 1 மினிட்ல மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. நீங்க எப்படி வேணாலும் மார்க்கெட்ட வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஸ்டடி. நான் ஒரு ட்ரேட வந்துட்டு எடுக்கிறேன்னா, நான் ட்ரேட் எடுத்தப்ப இவ்வளோ நோட்டீஸ் பண்ணியிருப்பேனான்றது எனக்கு தெரியாது. பட் ஆனா நான் ட்ரேட வந்துட்டு ஜர்னல் பண்றப்ப இன்னும் ஜர்னல் பண்ணல. ஐ தாட் ஆஃப் மேக்கிங் திஸ் பியூட்டிஃபுல் வீடியோ. இங்க பல சிக்னேச்சர்ஸ் இருந்துச்சு நம்ம கத்துக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் நான் வீடியோ பண்றேன். எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றது எனக்கு கவலை இல்ல. பட் இதுதான் நான் சார்ட்ஸ்ல பார்த்தேன். இது நான் ஜர்னல் பண்றப்ப பார்த்தேன். நான் எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிட்டேன். மேபி இதுல 1 ஆர் 2 பீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அது ரொம்ப பெரிய விஷயம். தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரையிங் டூ சே. இதுல வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்க மாடலா வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம். தட் இஸ் வாட் ஐ அம் ட்ரையிங் டூ சே. அண்ட் ஆல்சோ லோவர் டைம் ஃப்ரேம்ல இந்த 2 பர்ட்ஸ் 1 ஸ்டோன் நான் ட்ரேட்ஸ் பார்க்குறேன்னா, அது இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஹைஸுக்கு மேல இந்த எஃப்இஜி இருந்துச்சு. ஸோ இந்த ஹைஸை ஸ்வீப் பண்ணிட்டு இந்த எஃப்இஜிக்குள்ள போச்சு. போயிட்டு வி ஹேட் திஸ் வெரி குட் செல் ஆஃப். நான் என்டர் ஆனது நான் ப்ரீவியஸ் லைவ் ஸ்ட்ரீம்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் கடைசியா போட்டிருந்த என்னோட மை மாடல்ன்ற வீடியோலயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னோட மாடல் திஸ் இஸ் பெஸ்ட் M3 க்ளோஷர். என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்கே இருந்திருக்கும். பட் இட் வாஸ் டூ மச் ஆஃப் ப்ரீமியம் ஃபார் மீ டு என்டர். ப்ரைஸ் ஸ்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அப்போ தான் நான் ஜேர்னலையும் முடித்தேன். உண்மையை சொல்ல போகணும்னா ஐ ஹேட் திஸ் ஹியூஜ் செல் ஆஃப். ப்ரைஸ் ப்ரீவியஸ் டேயோட லோஸ்க்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லா மேனிப்புலேஷனும் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் 9:30 மேனிப்புலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. தேவைப்பட்ட எல்லா மேனிப்புலேஷனும் முடிஞ்சிருச்சு. எஸ்எம்டி இருந்துச்சு, கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஸோ சிம்பிளி யூ டார்கெட் ஆல் தீஸ் லோஸ். நீங்க ஸ்டில் இந்த லோஸை டார்கெட் பண்ணியிருந்தாலுமே இட்ஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி, வெரி ஹை ப்ராபபிலிட்டி 1:1 ஆர் இஃப் ஐ எம் நாட் ராங் 1:1.5 ஆர் கிட்ட. நான் வந்துட்டு 1.2 ஒரு 55 ஆர் நான் ஒரு ப்ராஃபிட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு ட்ரூ லைக் டெய்லி ப்ராஃபிட் டார்கெட்ஸ் வந்துட்டு இருக்குது, டெய்லி கோல்ஸ் இருக்குது. ஸோ அதை தாண்டி நான் பண்ணேன்னா என்னோட மொத்த ட்ரா டவுனுக்கும் லைக் மொத்த ப்ராஃபிட் டார்கெட்டும் ஆட் ஆயிரும். நான் லைவ் பண்ணலை இன்னைக்கு. பிகாஸ் எனக்கு தெரியும் லைவ் பண்ணுறதுக்கு ஒத்தா இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் இது கிடையாது. சின்ஸ் இட்ஸ் மண்டே, பேங்க் ஹாலிடே, மார்க்கெட் வந்துட்டு 1 மணிக்கோ 12 if I'm not wrong 1 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு லைக் ETHும் இன்னைக்கு வராது சார்ட்ஸில். ஸோ இட்ஸ் நாட் that high probability for me to risk my live capital. ஸோ I did evaluations here. அண்ட் இது $200 வந்துட்டு சம்திங் ரிஸ்க் வச்சேன். அண்ட் ஐம் நாட் லைக் நான் ரொம்ப ஷுவராக இல்லை இந்த லோஸ் வரைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ யூஸ் திஸ் அந்த இன்வர்ஷனுக்கு 50%க்கு மேலே இருக்க ஒரு டைனி லிக்விடிட்டி வந்துட்டு நான் டார்கெட் பண்ணேன். இட்ஸ் அரவுண்ட் இங்கே. அண்ட் ஐ க்ளோஸ் மை ட்ரேட்ஸ் அரவுண்ட் 16.16 சம்வேர் அரவுண்ட் ஹியர். எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு குறைஞ்சிருச்சு. ஸோ லைக் திஸ் வாஸ் மை ஷார்ட். என்னோட மேனேஜ்மெண்ட் வந்து அந்த 1 மினிட் க்ளோசிங்லேயே ப்ரைஸ் வந்துட்டு கீழே போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் திஸ் ஒன் மினிட் கேண்டில் வாஸ் லைக் 16 பாயிண்ட்ஸ், ரொம்ப கம்மி. பட் ப்ரீவியஸாக கன்சிடர் பண்ணுற ரேஞ்சுக்கு எல்லாத்துக்கும் இது பெருசு. அண்ட் ஆல்சோ M3 FEGக்குள்ளே போயிட்டு ரியாக்ட் ஆகிட்டு வந்திருக்கான். அண்ட் தேட்ஸ் வை நான் ப்ரைஸ் வந்துட்டு இது கீழே போயிட்டு ப்ரீவியஸ் கேண்டலோட க்ளோஸ் வச்ச உடனே என்னோட ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்கே மூவ் பண்ணிட்டேன். அண்ட் அகைன் இந்த லோஸை ஸ்வீப் பண்ண உடனே நான் பிரேக் ஈவன் மூவ் பண்ணிட்டேன். இங்கே ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து வச்சுட்டேன். பிகாஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் FEG. ப்ரைஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் FEG இது கிடையாது. பட் ஸ்டில் இந்த FEGயை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சாரி, ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் FEG அது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் FEG, ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் FEG இதுதான். பட் நான் இந்த FEGயை என்னோட ஸ்டாப் லாஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் ப்ரைஸ் வரானா 50% ஆஃப் த குவாரண்ட்லேயே ரியாக்ட் ஆகணும். அண்ட் ஆல்சோ என்வாகோட ஹைஸ் இது. ஸோ அங்கேருந்தே ரிஜெக்ட் ஆகணும். ஸோ அந்த ரீசனில் ஃபுல்ஃபில் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த FEGயோட ஃபுல்ஃபில்லையே வந்துட்டு என்னோட பிரேக் ஈவன் வச்சிட்டேன். அண்ட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ரைட் அண்டில் தீஸ் லோஸ். ஸ்டில் இட் கான் லோவர், தட்ஸ் ஃபைன்.
மேபி லைக் லைவ் அக்கௌண்ட்னா ஒரு பார்ஷியல்ஸ் எடுத்துட்டு கீழே வரைக்கும் போவானா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் இந்த டெய்லி கோல் இருந்தனால என்னால் லைக் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ திஸ் இஸ் லைக் அன் இன்டெப்த் லைக் பிரேக் டவுன் ஆஃப் தி ட்ரேட். நான் இவ்வளோ ஆப்வியஸாக பார்க்கல, எல்லாமே நான் பார்க்கல. நான் 8:30 நான் வந்து என்னென்ன பார்த்தேன்னா 6 ஹவர்ஸ் பார்த்தேன், 1 ஹவர் பார்க்கல. 1 ஹவர் வந்து சார்ட் முடிச்சக்கப்புறம் ஜேர்னல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை கோ த்ரூ பண்ணப்போ அந்த 1 ஹவர் பார்த்தேன். 8:30 இந்த ஃபேர் வேல்யூ நான் பார்த்துட்டேன், இந்த லோஸும் நான் பார்த்துட்டேன். நான் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் லைக் கவனிக்காமல் போனது அந்த 1 ஹவரோட ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான். 6 ஹவர் பார்த்தேன், நான் டேரெக்டாக வந்துட்டு அப்படியே 5 மினிட் பார்த்து என்னோட ரேட்ஸ் வந்து என்ட்ரி போட்டேன். பட் திஸ் இஸ் சம்திங் ஐ வில் பி ரைட்டிங் இன் மை ஜேர்னல் அண்ட் ஆல்சோ ஐ எம் மேக்கிங் அ வீடியோ வெர்ஷன் ஆஃப் ஜேர்னல் ஃபார் யூ கைஸ். மேபி இது சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. ஐ கேன் see that it's already 20 minutes அண்ட் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா ஐம் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் டு கோ டு ஆல் தி சைஸ். இப்போ 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 கொடுத்துருக்கிற இந்த இது எல்லாமே ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ். ஸோ ஐ வாண்ட் ப்ரைஸ் டு கோ ஹியர். பட் எனக்கு இன்னைக்கு போகலன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. பட் இட் இஸ் அப் டு ப்ரைஸ் டு டூ இட்ஸ் திங். இன்னைக்கு கன்சாலிடேட் ஆகிட்டு நாளைக்கு ஏஷியன் செஷன் வந்து சப்போஸ் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இட் வுட் பி அ வெரி மேசிவ் பைஸ். அன்றைக்கி நாளே ஃபுல் ட்ரெண்டிங்காக இருக்கும். திஸ் இஸ் சம்திங் வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். பட் இட்ஸ் அப் டு மார்க்கெட் இஃப் இட் வாண்ட்ஸ் டு டூ இட் ஆர் நாட். சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் ஐ கெஸ் இட்ஸ் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். பட் இவ்வளோ பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவசியம் கிடையாது. இட்ஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எல்லாத்தையும் என்னால் ட்ரேடிங்கில் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியுமான்றது வந்துட்டு உண்மையிலேயே தெரில. பட் ஸ்டில் நான் சார்ட்ஸில் பார்த்ததை உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் உங்களோட டியூ டெலிஜென்ஸில் உங்களோட பேக் டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணி சப்போஸ் ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வச்சு முதல்ல சந்தோஷப்படுற ஆள் வந்துட்டு நானாக தான் இருப்பேன். அண்ட் எஸ், that's it guys. Hope you learned something insightful and until next time, stay safe guys. Bye bye.